ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு திருச்செந்தூர் ட்ரிப்போடைய பார்ட் 2 வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். திருச்செந்தூர் வந்துட்டு கடலில் குளிக்கலன்னா எப்படி? ஸோ கடலில் குளிக்கிறதுக்காக மார்னிங் 9 o'clock நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். நான், எங்கள் சித்தி, சித்தப்பா, எங்கள் அண்ணன், நாங்கள் 4 பேர் தான் கடலில் குளிக்க போகிறோம். எங்கள் அம்மா அப்பா ஆல்ரெடி ஃப்ரெஷ்அப் ஆகி தான் வந்தாங்க. இந்த ட்ரிப் ஏப்ரல் மந்த் தான் நாங்கள் போனோம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மண்டேன்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அண்ணனுக்கு லீவ் கிடச்சிருந்தது. ஸோ தொடர்ந்து ஒரு 4 நாள் லீவ் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணி திருச்செந்தூர் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணோம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் போன டைமில் நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் நினைச்சோம். பட் ஆனால் அவ்வளவா கூட்டம் இல்லை. பீச்சில் கூட கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. இந்த பீச் வியூல இருந்து அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பீச்சில் நான் குளிச்சே பல வருஷமாச்சு. ரொம்ப சின்ன வயசுல தான் நான் பீச்சில் நான் குளிச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டி குளிக்கலாமே எல்லாம் ஃபேமிலியோடன்னு சொல்லிட்டு நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். பீச்சில் ரொம்ப டீப்பாக உள்ளலாம் போகலை, வெளியே இருந்தே தான் நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஃபுல்லாகவே நனைஞ்சா மாதிரியே தெரியல. சரி, நானும் எங்கள் சித்தியும் ஒரு ஐடியா பண்ணி நம்ம உட்காந்துக்கலாம், அப்போ நல்லா ஃபுல்லாகவே நனைஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் உட்கார்ந்தா ஒரு பெரிய அலை எங்களை அப்படியே கீழே தள்ளி விட்டுடுச்சு. எழுந்துக்கலான்னு பார்த்தா எழுந்துக்கவும் முடியல. எங்கள் அண்ணனும் எங்கள் சித்தப்பாவும் ஃபர்ஸ்ட் கண்டுக்காம சும்மான்னு நினச்சாங்க. பட் ஆனால் நிஜமாலே நாங்கள் அலையில அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. எழுந்துக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் பேக் டு பேக் அலை வந்துட்டே இருந்ததுனால அப்படியே மணல்லையே கீழே விழுந்து புழண்டு இந்த மாதிரி ஒரு 5-6 வாட்டி நடந்துடுச்சு எங்களுக்கு. நான் கூட எப்படியோ பரவாயில்ல எழுந்துட்டேன். ஆனால் எங்கள் சித்தியால் சுத்தமாக எழுச்சிக்கவே முடியல. நனையலையேன்னு பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாக நனைஞ்சி முடியலெல்லாம் மண்ணாயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக தான் இருந்தது. மேலுக்கு வா, மேலுக்கு வாங்க, மேல 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 வா. அப்புறம் பீச்சில் குளிச்சு முடிச்சுட்டு நாளிக்கிணறுலையும் குளிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக ரூமுக்கு தான் போயிட்டு திருப்பி ஃபுல்லாக குளிச்சுட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு வரதா பிளான். வர வழியில் பார்த்தா நம்ம தேவயானை இருந்தது. கூடவே ஒருத்தர் இருந்தார். கிட்ட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூரமாக பார்க்குறதுக்கு விட்டுருந்தாங்க. நான்லாம் ரோட்டில் ஒரு டாக் இருந்தாலே அதை பார்த்தா 10 அடி தள்ளி போகிற ஆள். ஒரு மாடு எங்கள் கிட்ட வரா மாதிரி வந்துச்சு. அதுக்கு பயந்துட்டு நான் இப்படிக்கா ஓடினேன். ஸோ கம்பியில் நல்லாவே கீறி பிளட் வரா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லைனாக எல்லாருமே அடுத்தடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறோம். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மாமாத்தோடைய ரோஸ்மேரி ஆன்டி ஏர்ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ரோஸ்மேரி இருக்குது. அது ஸ்கேல்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். மேத்தி தானா நம்மளுடைய பிரேக்கேஜ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ எக்ஸசிவாக ஷெட்டிங் இருக்குல்ல அதெல்லாமே கம்மி பண்ணும். இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் 93% வரைக்கும் கம்மியாகும் அண்ட் ஹேர் நேச்சுரலாகவே நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தென் கண்டிஷ்னர் மிட் ஆஃப் த ஹேர்லேருந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேர் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஒரு ஸ்மூத்தாகவும் சூப்பராக இருக்கும். டீடாங்கிள் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஹேர் ஃபால் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். மாமா ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ட் வச்சு தான் பண்றாங்க. அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் சர்டிபிகேட்டும் இருக்கு. மாமா ப்ராடக்ட்ஸ் அமேசான், பர்பிள், நைகா, பிளிப்கார்ட் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில கூட நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாமா ஸ்டோரை பாத்தீங்கன்னா மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தெரியுமா, மாமா எர்த் லிசன்ஸ் டு யூ. நெக்ஸ்ட் டைம் மாமா எர்த் ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு சஜஷனை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஆனியன் ரேஞ்ச் ஷாம்புவை நம்மளுடைய இன்புட் வச்சு தான் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கண்டினியூஸான ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மூலமா பெட்டர் குவாலிட்டி கொடுக்கறதுக்காக நம்மளுடைய மாமா எர்த் டீம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம உங்களுடைய சஜஷனை ஷேர் பண்ணுங்க. இதோட பிரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கூப்பன் கோட் PAVI 2025 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி மாமா ஆப் இல்ல வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் சாரி தான் வந்து வேர் பண்ண போறேன். எனக்கு இந்த சாரி வந்து கட்டலாம் தெரியாது. ஸோ எங்க அண்ணி தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வந்து அவங்க நிறைய பேருக்கு வந்து பண்றாங்க அஃபோர்டபுள் ரேஞ்சில், ப்ரினிஷ் ப்ளீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணணும்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு பட்டு சாரிலேருந்து எல்லா சாரியும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல்லாக வந்து மண்ணாக இருந்தது. எப்படியோ வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து சாரி வேர் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் முருகரை பார்க்க போகிறோம். இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை. இருந்தாலுமே நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அதுனா கொஞ்சம் கிட்ட வந்து நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டைரெக்டாக வந்து நாங்கள் போய் பார்த்தோம் முருகரை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கட்டி இல்லை, பட் ஆனால் இப்போ நல்லாவே ரினோவேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்றதுனால எல்லா ஒர்க்ஸையும் வந்து ஸ்பீடப்பாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், முருகரை வந்து நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப நல்ல தரிசனம். ரொம்ப நேரம் வந்து நாங்கள் முருகர்கிட்ட இருந்து தான் பார்த்துட்டு வந்தோம், ஏன்னா க்ரௌட் இல்லைன்றதுனால. ஸோ அவ்வளவுதான், சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் கோவில் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நேராகவே நம்ம வந்தால் தூண்டுகை விநாயகர்னு சொல்லிட்டு இந்த கோவில் இருக்கு. நாங்கள் போன டைம்ல தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க போல. நமக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, ஒரு சில விஷயம்லாம் பண்றதுக்கு, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ண வைக்கிறதுக்காக இந்த விநாயகர் கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போவாங்களா. அதனால தான் தூண்டு கை விநாயகர்னு சொல்றாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மணி ஐயர்ல தான் நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இளநீர் பாயாசம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் திருச்செந்தூர் வந்தா ஹோட்டல் மணி ஐயர்ல தான் எப்பவுமே சாப்பிடுவோம். லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் நாங்கள் ரூமும் வந்து எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே ரூம் அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது, பட் ஆனால் ஃபுட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கியிருந்தோம். இந்த வெஜிடபிள் பிரியாணியோட டேஸ்ட் இப்போ வரைக்குமே வந்து இருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா வந்து வெந்து காயெல்லாம் நல்லா வெந்து காரமாக நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பண்ணிட்டு எங்கள் சித்தி வந்து ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. வாங்கி வச்ச திங்ஸ், அதுக்கப்புறம் அர்ச்சனை மாலை இதெல்லாமே வந்து நல்லா பத்திரமா பேக் பண்ணணும். இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மசால் வடை, சமோசா அதெல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்தோம். சுட சுட காஃபி குடிச்சிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பணும். அண்ட் அவ்வளவுதான், திருச்செந்தூர் ட்ரிப் வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த ரூம் வந்து அரியர் ரெசிடென்சியில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ரூம் நல்லா புதுசாக இருந்தது, பெருசாகவும் இருந்தது, நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்டு ரேட் வந்து பர் டேக்கு 2500 வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணோம். அந்த டைம்லேயே வந்து இங்கே மட்டும்தான் ரூம் கிடச்சிது, மற்ற எல்லா இடத்துலையும் வந்து மோஸ்ட்லி ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிருந்தோம். பட் கோவிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் இது. அவ்வளவுதான், நாங்கள் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாந்தி ஸ்வீட்ஸ்க்கு வந்து வந்திருந்தோம். எப்போவுமே திருச்செந்தூர் நாங்கள் வந்தால் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு தான் போவோம். ஸோ அங்கே வந்து அல்வா அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து 8:30க்கு இங்கேருந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நாங்கள் சென்னை எக்மோருக்கே ரீச் ஆகும். ஸோ நாங்கள் வந்து 3 டயர் ஏசியில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தது. ஸோ 2 நாள் போனதே வந்து தெரியல. அண்ட் டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு ஸ்கிப் மாதிரி இருந்தது, எல்லாமே மறந்துட்டு நம்ம வந்து திருச்செந்தூரில் இருந்தது. அண்ட் இந்த வாட்டி முருகருடைய தரிசனம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் வந்து நாங்கள் இருந்தோம், கிட்ட வந்து இருந்தோம். நைட்டு டின்னர் நாங்கள் திருச்செந்தூர்லேயே சாந்தி ஹோட்டலில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி நல்லாவே பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நைட்டு வந்து லேட் நைட் ஆகிடுச்சுல, ஸோ வந்து நமக்கு ட்ரெயினில் அவ்வளோவா கிடைக்காது. ட்ரெயினில் கிடைக்கிற ஃபுட் வந்து அவ்வளோவா நல்லாவும் இருக்க மாட்டுது. ஸோ நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்திருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து பொடி தோசை வாங்கியிருந்தேன். ரிட்டர்ன் வர அப்பயும் எல்லா சீட்டுமே வந்து எங்களுக்கு தான்ன்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து சைட்லேயும் வந்து யாருமே வரலையா, ஸோ நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருந்தோம். ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. அவ்வளவுதான், இந்த திருச்செந்தூர் ட்ரிப் வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் ஹல்வா வந்து நாங்கள் நிறைய வந்து வாங்கியிருந்தோம். பட் ஆனால் ட்ரெயின்லேயும் வந்து திருநெல்வேலி ஹல்வா வந்து இருந்தது. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். சாந்தியில் வாங்குறத விட ட்ரெயினில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது, சூப்பராக. பட் ஆனால் சாந்தியில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது, நிறைய நெய்லாம் ஊற்றி. ஸோ அவ்வளவுதான்,
ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நைட்டு வந்து அவ்வளோவா தூக்கம் வந்து வரலை. சரி நாளைக்கு வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனாக நைட்டு வந்து பார்த்துட்டு வந்தேன். திருநெல்வேலி, மதுரை, திருச்சின்னு இந்த மாதிரி வந்தது. வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே வந்து வந்தாச்சு. அண்ட் இந்த முருகர் வந்து எங்கள் சித்தி வாங்கிட்டு வந்தாங்க திருச்செந்தூர்லேருந்து. நல்லா வெயிட்டாக நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 700 கிட்ட வந்து வரும். 11 o'clock தான் நாங்கள் எக்மோருக்கு வந்தோம். இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லாங்கஸ்ட் ட்ரெயின். ஸோ ரொம்ப நேரம் வந்து ஆகும் வரதுக்கு. எக்மோர் ஸ்டேஷன் வந்து சூடாக வந்து காஃபி குடிச்சிட்டு அவ்வளவுதான் நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த ட்ரிப் வந்து இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.